ஐ திங்க் இந்த அப்டேட் கேட்டதுக்கப்புறமா இந்தியன் ஆடியன்ஸ் எல்லாருமே ஹாப்பி ஆகிறீங்க. ஏன்னா நிக்கானே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு, லைவ் ஈவெண்ட்லாம் கிடையாது, வீக்லி ஷோஸும் கிடையாது, ப்ரீமியம் லைவ் ஈவெண்ட்டே இறக்குறோண்டான்ற மாதிரி பேப்பர் ரிலேட்டட் பேசியிருக்காரு. இந்தியாவில் நடக்க போகுதுன்றதை சொல்லியிருக்காரு. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி நம்மளுடைய பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் ரிலேட்டட் நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. குறிப்பாக ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுன் ரிலேட்டட் ஒரு சில கிளான்ஸும் இருக்குது, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க, மறக்காம ரிசல் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இன்ஸ்டன்ட் அப்புறம் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். அண்ட் ஆல்சோ ரெசல்மேனியாவும் நெருங்குது, நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. வரிசையாக நம்ம சேனலில் வந்துக்கினே இருக்கும். பெல் ஐக்கானை கொடுத்து வச்சுருக்கீங்கன்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ நிறையாவே இருக்குது, அதை முதல்ல செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கரண்ட்டாக நம்ம வீடியோக்குள்ள மூவ் ஆகும். ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்றோம் நம்மளுடைய ஃபஸ்ட் அப்டேட்லேருந்து. ஸோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுன் ரிலேட்டட் பார்த்தலாம். ஸோ ஸ்மாக் டவுனில் 2 விக்னெட் பார்த்தீங்கன்னா ஏர் ஆயிடுச்சு. ஒன்று ரே ஃபினிக்ஸோட இக்னெட் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா டார்க் அவர் விக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஆயிடுச்சு. ஸ்மாக் டவுனோட ரிவ்யூலே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன், அலிஸ்டர் பிளாக்கோடைய விக்னெட் தான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். அண்ட் ஆல்சோ அப்கமிங் பழைய வீடியோஸில் நிறைய வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தேன், அலிஸ்டர் பிளாக்கோடைய விக்னெட்லாம் வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா WWE ஏர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதை. அதர்வைஸ் இப்போ வரைக்கும் கரண்டாக ரே ஃபினிக்ஸோடைய விக்னெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பண்ணியிருந்தாங்க. ரே ஃபினிக்ஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக் டவுன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான மேட்ச் இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ரே ஃபினிக்ஸ் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஸ்மாக் டவுனுக்கு ரிட்டர்ன் கொடுக்க போகிறாரு, சாரி WWE டெபியூட் கொடுக்க போகிறாரு. ரெஸ்லிங்க்கு ரிட்டர்ன் கொடுத்திருந்தாலும் இப்போ வரைக்கும் கரண்டாக அலிஸ்டர் பிளாக் ரிலேட்டட் பெரிய கொஸ்டின் மார்க் பார்த்தீங்கன்னா வருது. இப்போ வரைக்கும் கரண்டாக நியூஸஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ April 25 நடக்க போகிற ஸ்மாக் டவுன் எபிசோடுக்கு நம்மளுடைய அலிஸ்டர் பிளாக் வரலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரிலேட்டட் நமக்கு ரிங் சைட் நியூஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க கொண்டு அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்டாக 25 April நடக்க போகிற ஸ்மாக் டவுன் எபிசோடுக்கு நம்மளுடைய அலிஸ்டர் பிளாக் ரிட்டர்ன் ஆகலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி ஃபியூலில் ரிட்டர்ன் ஆவாருன்றதை சொல்ல, பட் அவர் வந்து அந்த ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்னை கொடுத்துருவாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ஸ்மாக் டவுனோட ரிவ்யூ பார்க்காதவங்களுக்கு காலில் லிங்க் கொடுக்குறேன், நல்ல டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி பேசியிருக்கோம். ஸோ அதை மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஃபார்மர் WWE ஸ்டார், அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் கரண்டாக AEW ஃபார்மர் சாம்பியனாக இருக்க ஸ்டீவ் ஸ்டிக்லண்ட் ரிலேட்டட் பார்த்துலாம். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக ஸ்டீவ் ஸ்டிக்லண்ட் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டீவ் ஸ்டிக்லண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. DJ வேலன் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2019 வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. WWE இல்லைனாலும் NXT வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாப்புலராக தான் இருந்திருந்தாங்க. அந்த 2019 வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்ரோட ஒரு பாட்டாக தானே நம்ம ஸ்டீவ் ஸ்டிக்லண்ட் பார்த்தீங்கன்னா இருந்திருந்தாரு. ஸோ அப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கூட ஒரு சில மீட்டப் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாமா. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கும்போது ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாராமா. ஸோ ரிங்கில் இந்த மாதிரி ப்ரெசன்ஸாக நிற்கணும், இந்த மாதிரி பாடி லாங்குவேஜில் மெயின்டைன் பண்ணணுன்ற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் நிறைய அட்வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவ் ஸ்டிக்லண்டுக்கு கொடுத்துருந்தாராமா. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவ் ஸ்டிக்லண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி கிரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீ பெர்ஃபார்ம் பண்ணணுன்ற மோட்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காராமா. அண்ட் ஆல்சோ அது ரிலேட்டட் நான் வந்து ஜோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்குறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவ் ஸ்டிக்லண்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஜோன்றது ரோமன் ரெயின்ஸ் தான் ரெஃபர் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருப்பீங்க, பட் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஸ்டீவ் ஸ்டிக்லண்ட் இப்போ வரைக்கும் கரண்டாக ரோமன் ரெயின்ஸ் ரிலேட்டட் பேசியிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ ஃபைனலாக 2 மெயின் அப்டேட்ஸ் பார்த்தலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நம்மளுடைய பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக பிராக் லெஸ்னருடைய ரீசென்ட் பிக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. எப்பயும் பிக்காக கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு, இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. 30 minute வீடியோவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி 30 second வீடியோ. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிராக் லெஸ்னர் அவருடைய டாட்டரான மியா ரெஸ்லர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. அவங்க ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. பரவாயில்ல, தலைமை ஃபிட்டாக நல்லா தான் இருக்காரு. பட் இருந்தாலும் எப்போ WWEக்கு வருவாருன்ற மாதிரி பல ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கத்தில் இருக்காங்க. குறிப்பாக நான் பிராக் லெஸ்னருடைய ஆடியன்ஸ் போக நார்மல் ஆடியன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இப்போ வரைக்கும் கண்ட அந்த ஜேர்னல் கேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகிட்டாரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு WWE அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்த்தா நாளைக்கு தான் தலைவனை தள்ளி வைப்பானுங்க. அண்ட் ஆல்சோ மெயின் அப்டேட்ஸ் பார்த்துலாம். ஸோ நம்மளுடைய WWE இந்தியா ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கண்ட நிக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காரு. நிக்கான் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமேல் வந்து லைவ் ஈவெண்ட் இல்லை, வீக்லி ஷோ இல்லை, ஸோ ப்ரீமியம் லைவ் ஈவெண்ட்டே நடத்த போகிறோம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக்கான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இது ரிலேட்டட் நம்மளுடைய நிக்கான் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. இப்போ வரைக்கும் கண்ட ஹிந்துஸ்தான் டைம் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக்கான் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அதில் வந்து நம்மளுடைய நிக்கான் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபைனலாக இந்தியாவில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் லைவ் ஈவெண்ட் நடத்த போகிறோம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுதான் எங்களோட கோல். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் கரண்ட் 26-27 வந்து பார்த்தீங்கன்னா இந்த எய்மை நாங்கள் பண்ணிடுவோம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நிக்கான் சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஹோமாக வந்து இந்தியாவில் இருக்க போது இருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் கரண்டாக நெட்ஃப்ளிக்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணதில் இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் மார்க்கெட்ஸில் ஒன்றா இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்துருந்தோம். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ண மாட்டோம். நெட்ஃப்ளிக்ஸுக்கு வேணும்னு
இல்லைன்னு சொல்கிறத நாங்கள் வந்து டினேட் பண்ண மாட்டோம். நெட்ஃப்ளிக்ஸும் டிமாண்ட் பண்ணி கேட்டிருக்காங்களாங்க. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் லைவ் ஈவெண்ட் நடக்கும்ன்றத நெட்ஃப்ளிக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ எவனாச்சும் சோனி ஸ்போர்ட்ஸ் வேணும்னு எவனாச்சும் கேட்பீங்களாடான்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா செருப்பால் அடிச்ச மாதிரி தான் நம்ம நிக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியாவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக இந்தியாவில் ஒரு லைவ் ஈவெண்ட்டில் ப்ரீமியம் லைவ் ஈவெண்ட்டு நடத்துங்கன்ற மாதிரி டிமாண்ட் பண்ணியிருக்காங்களாமா. அதை நிக்கானே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ நிக்கான் சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ என்ன சொல்லியிருக்காருன்னா 26, 27க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எய்மை நாங்கள் எங்களுடைய கோலை வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணுவோம்ன்றதை சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் கிடையாதுங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் இயர். ஸோ இந்த 2 வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கோலை பண்ணி முடிச்சிருவோம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நிக்கான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ நடந்தால் எத்தனை பேர் லைவ் ஈவெண்ட்டை பார்க்க போவீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. நான்லாம் வாய்ப்பே இல்லை, ஹைதராபாத்தில் பண்ணதே போதும். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு WD ஷோ போகிற ஆசையவே விட்டுட்டேன். ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துன்னே இருக்கும். அண்ட் ஆல்சோ என் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ், CM Punk, செத் ராலின்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைனிங்கில் என்ன பேசியிருக்காங்கன்றதை டிகோட் பண்ணியும் பேசியிருக்கேன். என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்டேட்ஸ் கண்டினியூஸாக வந்துன்னே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.